கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிச்சன் ஆர்கனைசேஷனை 2 பார்ட்டா நம்ம எப்பவுமே டிவைட் பண்ணிக்க முடியும். ஒண்ணு வந்துட்டு மளிகை பொருட்களை அடுக்கி வைக்கிறது. இன்னொன்னு மத்த நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற பாத்திரங்களை அடுக்கி வைக்கிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதுல வந்துட்டு என்கிட்ட இருக்க எல்லா மளிகை பொருட்களையும் எப்படி அடுக்கி வைக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இன்னைக்கு மற்ற வெசல்ஸ் எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ என்னோடது பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சனும் கிடையாது, ஒரு செமி மாடுலர்னு சொல்ல முடியாது. கடப்பாக்கல் போட்டு அதுக்கு வந்துட்டு மேல டோர் போட்டிருக்கோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுல வந்து அடுப்புக்கு கீழே கரெக்டா 3 ட்ரா கொடுத்துருக்கும். அந்த 3 ட்ரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்றேன். ஒன்று பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கட்லரி ட்ராவா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நெட்ல இருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்பெண்டர் கிட்ட கேட்டேன். கார்பெண்டர் வந்து அதே மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. இதுல என்கிட்ட இருக்க எல்லா கட்லரிஸுமே இந்த ஒரு ட்ரேல ஆர்கனைஸ் பண்ண முடியும். அஸ் அ மினிமலிஸ்டா இந்த ஒரு ட்ரேவே வந்து எனக்கு தாராளமா மோர் தேன் எனஃபாவே இருக்கு. எல்லாம் இன்க்ளூடிங் மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ் லைக் பேக்கிங்க்கு யூஸ் பண்ற ஸ்பாட்டுலா அந்த மாதிரி ஐட்டம் கூட இதுலயே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். சில பேர் வந்து இதை பார்க்கும்போது கை உள்ள விடுறதுக்கு சின்னதா இருக்குதோ, எடுக்கிறது ஈஸியா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு வந்து ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா நான் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய டீக்ளட்டரிங் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டீக்ளட்டர் பண்ணி ரொம்ப மினிமலிஸ்டிக்கா எனக்கு என்ன தேவை அப்படிங்கறத நான் தெரிஞ்சு வச்சிருக்கனால என்னால அந்தந்த பொருளை ஈஸியா எடுத்துக்கிற முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த சின்ன இதுக்குள்ளதான் எல்லா கரண்டியும் இருக்கு. பட் அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்பூன் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வைக்கிறது என் பையனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவனை வந்து அடிக்கடி மிஸ் பண்ணிட்டு வந்துடுவான் ஸ்கூல்ல. ஸோ வந்து அது அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு கீழே இன்னொரு செட் ஆஃப் ஸ்பூன் வைக்கிறேன் பாருங்க. அது ரேண்டமா எது வேணாலும் நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் வீட்டுல மற்ற விஷயத்துக்கு எடுக்கும் போது. அதே மாதிரிதான் நைஃப் வந்து இத்தனை நைஃப் இருந்தா போதும். அந்த மாதிரி நம்மளோட இன்வென்ட்ரி எவ்வளோ, நம்ம கிட்ட இருக்க பொருட்கள் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து புது வீடா இருந்தாலும் சரி, பழைய வீடா இருந்தாலும் சரி ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆர்கனைசேஷன்ல ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து டீக்ளட்டரிங். நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை, நம்ம யூஸ் பண்ணாத பொருட்களை, தேவையில்லாதது அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் உடஞ்சது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம யூஸ் பண்ணாத பொருட்களும் நம்ம வந்து சேர்த்து ரிமூவ் பண்ணும் போதுதான் நம்ம ஆர்கனைசேஷன் வந்துட்டு நல்லா இருக்கும், ஈஸியா எப்பவுமே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ட்ரால பாத்தீங்கன்னா பெரிய சாப்பாடுக்கு யூஸ் பண்ற தட்டு, சின்ன சின்ன பிளேட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் எப்பவும் யூஸ் பண்ற காஃபி குடிக்கிற மகு, பிளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டம்ளர்ஸ், இது எல்லாமே அதில் வச்சுட்டேன். இந்த கிச்சனுக்குள்ள என்னென்ன பொருட்கள் நீங்க பாக்குறீங்களோ, இப்போ நான் உங்க இந்த வீடியோல காட்டியிருக்க பொருட்கள் மட்டும்தான் என் வீட்டுல நான் யூஸ் பண்றது. இப்போ எங்க வீட்டுல வந்து என் ஹஸ்பண்ட், நான், என் பையன் அண்ட் என் மாமியார் 4 பேரும் இருக்கோம். ஸோ 4 பேருக்கும் இந்த பொருட்களே வந்துட்டு மோர் தேன் எனஃபாவே இருக்கு. நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஷ்வாஷர் வாங்கியிருக்கேன். டிஷ்வாஷர் வாங்கினாலும் இந்த பொருட்களை மட்டுமே வச்சு என்னால ரொம்பவே ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுது. ஏன்னா டிஷ்வாஷருக்காக நான் வந்து 1 டைம் தான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். அது இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன் அது எப்படி நான் மேனேஜ் பண்றேன் அப்படிங்கறத. அடுத்த ட்ரால பாத்தீங்கன்னா செட் ஆஃப் பவுல்ஸ், மிக்சிங்க்கு யூஸ் பண்றது, அந்த மாதிரியான பவுல்ஸ், சின்ன சின்ன பவுல்ஸ், அதுக்கப்புறமா சப்பாத்தி கல், இதெல்லாம் வந்து அதுல வச்சுட்டேன். ஸோ இந்த 3 ட்ராலையே மேஜரா நிறைய அடிக்கடி தினமும் யூஸ் பண்ற எல்லா பொருட்களும் இதுல வந்துருச்சு. ஸோ அடுத்தது இருக்கிறது அது 3மே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு வுட்ல பண்ணது, பிளைவுட்ல பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா நடுவுல வந்து கடப்பாக்கல் தான் போட்டிருந்தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்ல கடப்பாக்கல்ல வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். நிறைய பேர் அது என்ன பெயிண்ட்னு கேட்டீங்க. அது என்ன பெயிண்ட்னு எனக்கு தெரியல, இன்ஜினியருக்கு தான் தெரியும். அப்புறம் என்னோட பழைய வீட்டுல இருந்த அதே ஆர்கனைசர்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்றேன். அந்த ட்ரே எல்லாம் பாத்தீங்கன்னா டிமார்ட்ல வாங்கினது 2 years பேக். அதே மாதிரி இருக்கிற ஒரு சில ட்ரேயோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு கொடுக்குறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர், மாவு வைக்கிற டப்பா, அந்த பெரிய பாத்திரம் அண்ட் சாப்பிங் போர்டு இது எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே வச்சிருவேன். பழைய வீட்டில் இதே மாதிரி தான் ட்ரேயாக வச்சுருந்தேன். கிளாஸ் பாக்ஸ்லாம் வருதில்ல, லஞ்ச் பாக்ஸ் வருதில்ல, வாட்டர் பாட்டில்ஸ் வருதில்ல, அதே தான் இங்கேயும் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ட்ரா சிஸ்டம் மாதிரி அதை இழுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் என்னன்னா, நான் வந்து எப்போவுமே கிரைண்டர் மிக்சியை வந்துட்டு கபோர்டுக்குள்ளே தான் வைப்பேன். பழைய வீட்லேயுமே நான் அப்படி தான் வச்சுருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வச்சுருக்கேன். கிரைண்டர் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்து அது மேலே வச்சிருவாரு. யூஸ் பண்ணதுக்கப்புறமா அவரே எடுத்து வைக்க சொல்லிடுவேன். மிக்சி வந்து நான் தினமுமே எடுத்தாலும் அதை உள்ளே எடுத்து வச்சிருவேன். எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. மேடையை வந்துட்டு ஃப்ரீயாக எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குதோ அவ்வளோ எனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து நான் ஜோஷ்வா பெக்கர் அப்படிங்கிற மினிமலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. நிறைய புக்லாம் எழுதியிருக்காரு. பிகமிங் மினிமலிஸ்ட்னு பிளாக் கூட இருக்கு. அவரோட வீடியோவில் தான் அதை ஷேர் பண்ணியிருந்தாரு. கவுண்டர் டாப்பில் இருக்க நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மாதிரியான மிக்சி, டோஸ்டருங்கிற மாதிரியான பொருட்களையும் எடுத்து கீழே வைங்க, டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஸோ அதை நான் 2 வருஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அந்த மாதிரி அதுக்குள்ளே வச்சுருக்கேன். எனக்கு அது வந்து இப்போ 2 மாதமாக அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு வந்து அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கவுண்டரே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து ஜிங்க்கு கீழே வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. சைடில் வந்துட்டு க்ளீனிங் சொல்யூஷன், க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற பாட்டில் ப்ரஷ் அதெல்லாம் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு சின்ன ட்ரேயில் டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணுற சோப்பு பவுட்ரு, அப்புறம் வந்து வினிகர், சில ஸ்க்ரப் எல்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு சைட் டோரில் வந்துட்டு சின்ன டஸ்ட்பின் நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ ஜிங்க் ஆர்கனைசேஷனும் நம்மளுக்கு முக்கியம். எனக்கு வந்து இந்த வைப்பர் வந்து தேவைப்படுது. தண்ணி எல்லாத்தையும் தள்ளி விட்டாதான் இந்த சிங்க்ல வந்துட்டு தண்ணி போகுது. ஸோ வைப்பர் வச்சிருக்கேன். அது வந்து டிஷ் வாஷ் லிக்விட் அண்ட் ஹேண்ட் வாஷ்குள்ள லிக்விட் இதிலே வச்சிருக்கேன். ஜிங்கோட சைடில் ஒரு ஹூக் மாட்டிட்டு அதில் வந்து ஸ்க்ரப்பர் மாட்டுறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பாத்திரம் மட்டும் தான் கையில் கழுவுறேன். மற்றது எல்லாமே டிஷ் வாஷரில் போட்டுறதுனால அதுக்குன்னு தேவைப்பட்டா ஒரு பவுல் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதையும் அந்த பவுலையும் வாஷ் பண்ணி வச்சிருவேன் டிஷ் வாஷ் லிக்விட்க்கு தேவைப்பட்டா. ஸோ ஜிங்க்ல கிட்ட வந்து இதுதான் வச்சிருக்கேன் நான். டிஷ் வாஷருக்கு மேலே உள்ள இடத்துல வந்துட்டு டிஷ் ட்ரைங்குள்ள ஒரு ரேக் வைக்கிறேன். ஏன்னா இப்போ பிளேட் வந்துட்டு நான் வந்து நியர்லி ஒரு 7 or 8 பிளேட்ஸ் தான் வச்சிருக்கேன். காலையில் சாப்பிட்டுட்டு எல்லாரும் எங்களோட பிளேட்ஸ் நாங்களே கழுவி போட்டுருவோம் மதியத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து அந்த டிஷ் வாஷ் ரேக் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். ஹேண்ட் டவலும் க்ளீனிங் டவலும் மாட்டுறதுக்காக. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அமேசானில் வாங்கியிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டவல் வந்து டவலும் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் இப்போ தான் ரீசெண்டாக ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணேன். பழைய வீட்டில் உள்ளதே தான் வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் ரொம்ப மோர் தேன் 1 year ஆயிடுச்சு. சரி மாற்றுவோன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் இங்கே தஞ்சாவூரில் இருக்கிறதுல போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மேட்டும் அங்கே தான் வாங்கினேன். கரெக்டாக ஜிங்க்கு கிட்ட மட்டும் தண்ணி என்ன பண்ணாலும் தெளிச்சிருது. ஸோ அந்த இடம் மட்டும் தினமும் ரொம்ப கரையாகுது. ஸோ அதனால சரின்ட்டு அங்கே மட்டும் ஒரு மேட் போட்டிருக்கேன். நம்ம ஜென்ரலாக அந்த மாதிரி தண்ணி ரொம்ப படுற இடத்துல மேட் வச்சுக்கிறது நம்மளுக்கு வந்து சௌரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒன் சைட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தாச்சு. ஆப்போசிட் சைடில் என்ன வைக்கிறேன்னு பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது கடப்பாக்கள் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2 பழைய கார்ட்போர்ட் அட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து கேஸ்ட் அயர்ன் வைக்க போகிறேன். கேஸ்ட் அயர்ன் வந்துட்டு எண்ணெய் தடவி தான் நம்ம வைக்கணும். ஸோ எண்ணெய் கரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்க எல்லா கேஸ்ட் அயர்னும் வச்சுட்டேன். ஒன்று வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கல், ஒன்று வந்து தோசைக்கு, அப்புறம் கடாய், குழிப்பணியாரம், பேன் கேக்கு யூஸ் பண்ணுறது, அது எல்லாத்தையும் அதில் வச்சுட்டேன். ஸோ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு டோர் இருக்கும். அதை திறந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். இதில் நான் உங்களுக்கு காட்டுற குக்வேர்ஸ் அண்ட் பாத்திரங்கள் மட்டும்தான். லாஃப்டில் வச்சிருக்கிறது அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. பின்னாடி வாங்குறேன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாய், அப்புறம் வந்து இட்லி குக்கர், ஒரு ஃப்ரை பேன், இன்னொரு மீடியம் சைஸ் கடாய், அப்புறம் 2 பால் பாத்திரம் வச்சுருக்கேன். அது கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து இட்லி குக்கர் வந்து மல்டி பர்பஸ் உள்ளதாக இருக்கும். ஸோ வந்து அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 5 liter குக்கரும் ஒரு 3 liter குக்கரும் வச்சிருக்கேன்.
ஸோ என்னோட டோட்டல் குக்வேர்ஸ் இதுதான். அஸ் அ ஃபேமிலி ஆஃப் 4 எங்களுக்கு 3 வேளை சமைக்கிறதுக்குமே இது தாராளமாக போதுமானதாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வைக்க போகிறேன். குக்வேர்ஸ் கிடையாது இது. இந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 சைடு டோர் இருக்கும். இந்த சைடு திறந்தீங்கன்னா அந்த சைடும் டோர் இருக்கும். அந்த டோர் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரேல வந்துட்டு எல்லா ஹேண்ட் டவல்ஸ், லஞ்ச் பேக்கு வைக்கிற டவல்ஸ் இருக்கு. இதில் வந்து ஆப்ரான் அண்ட் வந்து இட்லி துணி இருக்கு. அதே மாதிரி 2 சைட்லேயும் ஹூக் மாட்டியிருக்கேன். அட்ஹெசிவ் ஹூக். டோர் ஸ்பேஸையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அதில் வந்து அவனுக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட் க்ளவ் மாட்டிட்டேன். அந்த சைடு டோர் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைடு டோரில் வந்துட்டு ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக கடைக்கு போனால் எடுத்துகிட்டு போகிற பேக் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக் வைக்கிறேன். அது பக்கத்தில் இன்னொரு ட்ரேல வந்து பாலிதீன் கவர் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இருந்துச்சுன்னா அதில் போட்டு வைப்பேன். ஏதாவது கடைக்கு போயிட்டு வரும்போது வந்ததுன்னா அதில் போட்டு வைப்பேன். ஸோ இந்த சைடு மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் கவுண்டர் டாப். ஸோ 2 பக்கமும் டோர் போட்டிருக்கோம். 2 பக்கத்தில் இருந்தும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. இந்த 3 பாக்ஸில் தான் இருக்கு. இதுவும் பழைய வீட்டில் நான் யூஸ் பண்ண அதே பாக்ஸ் தான். கீழே சின்ன சின்ன ஒரு பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஹோல்டு. ஸோ அதனால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மோர் தேன் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்கு. இதுக்கு விக்கர் பேஸ்கெட் அப்படின்னு ஒன்று வைக்காம அந்த இடத்துல அது காம்பேக்டா செட் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து ஆயில் பாட்டில் மாத்திட்டீங்க ஏன்னு. ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போல் மாதிரி போட்டிருந்தேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுலேருந்து நான் ஆயில் எல்லாம் கலந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒரு ஆயிலே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கீ இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறனால நான் திரும்ப பாட்டில் மாற்றுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் பாட்டில் மாற்றினேன். ஸோ ஆயில் எல்லாத்தையும் மட்டும் எனக்கு புல் அவுட் ட்ரே வைக்கணும்னு தோணலை. ஸோ அந்த மாதிரி கபோர்ட் பண்ணாமல் ஒரு கார்னரில் வச்சுட்டேன். இதில் இருக்க இது ஜாடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல் உப்பு, அப்புறம் வந்து தூள் உப்பு. தூள் உப்பு வந்து நான் வந்து கல்லுப்பே தான் அரைச்சி வச்சிருப்பேன். அப்புறம் மிளகா, அதுக்கப்புறம் புளி, இது 4 வந்து இதில் போட்டு வச்சிருப்பேன். அந்த அவன் மட்டும் ஏன் கவுண்டர் டாப்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்க. நான் வந்து அப்பர் கேபினட்ஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்பர் கேபினட்ஸ் பண்ணியிருந்தேன்னா ஆப்வியஸ்லி அவனை மேலே வச்சிருப்பேன். அப்பர் கேபினட்ஸ் பண்ணாதனால எனக்கு இது மட்டும் தனியாக அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதனால பழைய வீட்டில் அந்த ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டேன். அண்ட் வந்து கெட்டில் வந்து அவன் மேலே வச்சிருக்கேன். யூஸ் பண்ணும் போது கீழே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் கமெண்ட்ஸில் வரது, அதனால இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த பெரிய ஷெல்ஃப் இருக்கு பாருங்க, இதில் எல்லா மளிகை சாமானும் இதில் இருக்கு. அந்த வீடியோ தனியாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, ஒரு வாழைப்பழம் வைக்கிறதுக்கு இது இப்போதான் ரீசெண்டாக அமேசானில் வாங்கினேன். பார்க்கவும் அழகாக இருக்கு. டெக்கார் பீஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்கார் அப்படின்னு நான் வீட்டுக்கு வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்குவேன். அது வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்னஸோட இருக்க மாதிரி அந்த மாதிரி வாங்குவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி தான் நான் 2 மாசமா இந்த கிச்சனை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. என் மாமியாரும் சமைப்பாங்க அப்பப்போ. ஸோ அவங்களுக்குமே ஈஸியாக தான் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து அவர் தான் டீ போடுவார். அவருக்கும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.